சரியா? உனக்கு சீக்கிரமாக உன் மகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், அவ்வளோதானே? வழக்கம் போல் எல்லாரும் போல் அவளும் இருக்கணும். அதுக்கு உண்டான வழி பண்ணி கொடுத்துறேன். சனிக்கிழமை என்ன வந்து பாரு, இந்தா நீ கேட்டது போல் சீக்கிரமாகவே உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். யார் என்ன இடைஞ்சல் பண்ணனாலும் சரி, எல்லா பிள்ளைகளும் எப்படி அதே மாதிரி பிள்ளைகளை சரி பண்ணி கொடுத்து இந்த ஆண்டு 2026 முடிகிறதுக்குள்ள அவளுக்கு திருமணத்துக்கு ஒரு வழியும் பண்ணி கொடுத்து, நான் ஒவ்வொரு பிள்ளைகளை கரைச்சத்துனா போதும்ல, நான் அமைச்சு கொடுக்குறவா. அதனால் இடத்த சீக்கிரம் விற்கிறதுக்கு உண்டான வழியும் பண்ணி கொடுத்துறேன். இடம் விற்கணும்ல, அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சனிக்கிழமை சொல்கிறேன்ப்பா, சனிக்கிழமை என்ன வந்து பாரு. அதை நீ எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும், அதை பாங்கா வச்சுக்கணும். கூடே வரம்பு கருப்பசாமி மறுபடியும் போயம்பாளையம் போயிடுச்சுப்பா. போயம்பாளையம் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி மேஸ்திரி வேலை கிடைக்கணும், கட்டட தொழில் அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி இந்த சித்திரை 27 மேலே அடுத்தடுத்து உனக்கு வேலை வந்துடும். இன்னையிலேருந்து 18 நாள் கணக்கு. 18 நாள் அப்படிங்கும்போது அந்த 25 மேலே ஆயிடும். நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு படிப்படியாக ஒரு சில்லறை வேலை கிடைச்சிடும். அதுலேருந்து உனக்கு படி ஏற்றி விட்டுருவேன். யாருக்கும் மாற்றி மட்டும் விடக்கூடாது, சரியா? இப்போத்தான் புதுசாக ஒன்று மாற்றி விட்டு வந்திருக்கோம், மாற்றி விட்டு இல்லை. அதனால் நீ மாற்றி மட்டும் விட வேணாம். அடுத்தது முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துரு. அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து நிம்மதியாக கடனை கட்டி எல்லாரும் போல் வாழ வச்சா போதும்ல. இந்தா இதை கொண்டுட்டு போய் பாங்கா மஞ்சள் துணியில் முடிஞ்சு உன்னோட பீரோவில் பாங்கா வச்சுக்க. எண்ணெயிலேருந்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல், பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதில் நட்டம் இல்லாமல் முழுசாக வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரணும். அந்த மாதிரி தப்பா வேணும், அப்படியே இல்லையா? அந்த மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கூடவே வரம்பு. அதை பாங்கா இது எல்லாரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும், அதை பாங்கா வச்சுக்க. என்னது அப்படியா? சரி, அது மட்டும் வழக்காடி பார்த்துறேன். அடுத்த வாரம் வந்து கேட்டுக்க. இப்போ நீ சொன்னதையும் பதில் சொல்ல முடியாது, நான் வழக்காடி பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. அடுத்த வாரம் நான் வந்து பார்த்துட்டு போ, அதுக்கு மட்டும் சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்தல வெள்ளகோவில் பேச்சுப்பா. கருப்பசாமி தொழில் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததுல வெல்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். என்ன தொழில் பண்ணுற? வெல்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். அதனால் மகனை கொண்டு வச்சு கொடுத்தான், அதுவும் போச்சு. அதனால் நம்மளுக்கு தான் தொழில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் நாளையிலேருந்து உனக்கு தொழில் இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுனால மாறி மாறி போயிடுது. அதனால் நாளையிலேருந்து உனக்கு தொழில் நிரந்தரமாக அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி யாரு கிட்டவும் கை நீட்டி நிற்கிறதுக்கு இல்லாமல் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா உன்னை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுறேன். உன்னை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நம்ம போய் பேசணும்னா ரேட்டு படிக்கணும் அப்படின்னு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிட்ற, சரியா? நாளையிலேருந்து கருப்பசாமி உன் கூட வரேன். ஒரு சில பார்ட்டிகளெல்லாம் நாளைக்கு போய் பார்த்துட்டு வர்றேன், சரியா? பார்த்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளே ஒரு சில்லறை வேலை கையில் ஆரம்பிச்சுட்டு என்னை வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி அமைச்சா போதுமா? அதனால் உனக்கு இது வேலை கொடுத்தாம பத்தாது, என் மகனை வந்து திருத்தி கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் அவன் வாக்கில் எழுந்திரிக்கிறேன், அவன் வாக்கில் போகிறேன், அவன் வாக்கில் வரேன், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அவனையும் உனக்கு திருத்தி நிம்மதியாக அவனை ஒரு மனசெல்லாம் மாற்றி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். உன் மகனை மாற்றணும் அப்படின்னு இன்னொரு 4 மாத காலம் ஆயிடும். அதனால் நாளையிலேருந்து படிப்படியாக உனக்கு மாற்றி கொடுத்துறேன். அவனுக்கு முடிஞ்சால் ஜூஸ் போட்டு கொடுத்துரு, சரியா? நான் கூடவே வந்துடுறேன் போப்பா. அப்போ கொடுத்துரு. இதை கொண்டுட்டு போய் நீ பாங்கா வச்சுட்டு பகுதி தேய்ச்சிட்டு குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ள ஒரு சின்ன வேலை, எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஒரு சின்ன வேலை, அதை ஆரம்பிச்சுட்டு என்னை வந்து பார்க்கணும். கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடியும் சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. கணவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, மறுபடியும் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. எப்படியாவது சரி பண்ணிடலாமா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன். இதில் பொறுமையாக இருந்தால் அவனோட வேலை அவன் செய்கிற அளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்து படிப்படியாக ஓரளவுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதில் பொறுமையாக இருப்பியா? அதனால் ஒரு 48 வீடு மடிப்பச்சு இருக்கணும். மடிப்பச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்து இங்கே வைக்கணும், சரியா? 48 நாள்ல இருந்து உனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாற்றத்தை கொடுத்து எண்ணி 6 மாதம் முடியறதுக்குள்ள முழுசாக குணமாகுதா இல்லையா 3/4 குணம் பண்ணி கொடுத்துறேன், சரியா? அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிற அளவுக்கு யாருக்கும் துன்பம் இல்லாமல் இருக்கிற காலங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் ஆயுசு எட்ட தள்ளி போட்டு நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருவா. 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடணும்,
சரியா? கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா கூட வரணும், நீ எனக்கு வந்து கணவரை சரி பண்ணி கொடுத்துடணும், குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவில் கட்டி விட்டு அதையே இதை கொண்டு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நீ வர்ற வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வரணும். அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வரும்போதே பொங்கலும் எனக்கு வச்சிடணும். வியாழக்கிழமைக்கு மடிப்பிச்சு எடுக்கணும். வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு கொண்டாந்து வச்சிடும். சரியா? கூடயே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் சென்னை வச்சுப்பா. சென்னை நான் நல்லா இருக்கலான்னு நினச்சாலும் என்னால் நல்லா இருக்க முடியறதில்ல. அப்படி இடமான அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி மட்டும் குடித்தா பத்துமா? நானும் குடிக்கணும்ல. அப்படியா இல்லையா? நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல. அப்படியே இல்லையா? நான் அந்த டாப்பிக்கே வரல. நான் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதனால் அது எனக்கு தெரியும். வாகனத்தை நல்லா ஓட்டி கொடுக்கணும், அதுவும் தெரியும். நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும், அதுவும் எனக்கு தெரியும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நம்ம கரெக்டாக இல்லைங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அப்போ ஆமா சாமி தெரியாமல் பண்ணுன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ நான் மன்னிக்கணுமா வேணாமா? நான் உன்னை தண்டனை கொடுத்து மொண்டி கட்டி போட்டுருவேன். ஆனால் அப்பவும் யாரு பார்க்கணும்? உன் மனைவி தான் பார்க்கணும். ஒரு சொன்னபடி கேட்காம போனேன், தண்டனை உனக்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்துருந்தேன்? உன் மனைவிக்கு தான் கொடுத்துருந்தேன். அதுக்கு காரணம் யார்? இங்கே கூட்டிகிட்டு வந்தா எப்படியாவது என் கணவரை திருத்திடணும். கூப்பிட்டு வந்து இல்லை, அதனால தான் தண்டனை அவளுக்கு கொடுத்தேன். இவன் கேட்கல, இவன் சொன்னால் கேட்க மாட்டான்னு. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உன் மகனுக்கு நான் வந்து அமைச்சு கொடுத்துட்றேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீ 2 ஆளும் என்னை வந்து பார்க்கணும். சரியா? வர முடியாத சூழ்நிலை உருவாங்க. அப்படி இருந்தாலும் 2 பேர் வரணும். வருவில்லை? பயம் வேண்டாம். அவனுக்கு திருமணத்துக்கு நான் நல்லா அமைச்சு கொடுத்துறேன். வந்தால் கூட்டிகிட்டு வா, இல்லாட்டி விட்டுரு. நான் சொல்கிறது நீங்கள் 2 பேர் வரணும். எனக்கு ஒரு மாலை பிடிச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு மாலை, அதிலேருந்து நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்து தொழிலும் நல்லா ஓட்டி கொடுத்துறேன். மகனையும் நல்லபடியாக கரை சேர்த்தி குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதுமா? போதும்ல? நான் கருப்பை அமைச்சு கொடுக்குறவா, என்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். அதனால் நான் தண்டனை கொடுக்க மாட்டேன், தகரிமாரு. அதனால் நான் கருப்பசாமி என்றைக்குமே கருப்பை வாழை வச்சு தான் பழக்கம். அதனால் தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படி தானே? அதனால் நானும் கருப்பசாமி விட்டுருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ, கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடியும் சிறங்காடு வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வேலையில் இந்த சித்திரை 30 அப்படித்தான் இருக்கும். வைகாசியிலேருந்து பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு உனக்கு அமைச்சா போதுமா? அதே போல் கருப்பசாமி என் சகோதரன் தாண்டா போனே. சரியா? கண்டிப்பாக என் சகோதரன் தான். அது போக புளியாஞ்சோலை தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அங்கே ஒருத்தனுக்கு அவன் சகோதரன், என் சகோதரன் தான். அதை நான் உனக்கு காட்டுறேன். 2 பேர்த்தையும் நீ போய் வழிபட்டாலே போதும். வேறு ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு தொழில், பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சு உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி 4 பேர் மதிக்கிற மாதிரி பழைய நிலைமைக்கு இருக்கணும். கரெக்டாக ஒரு வாய்ப்பு அமைப்பேன், போய் கால் விட்டோம். அதனால் கருப்பசாமி இந்த ஆண்டு கடா வெட்டும் போது குறை வச்சுட்டேன். அதனால் அந்த குறை வச்சதையெல்லாம் நான் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். அதனால் கருப்பசாமி அடுத்தது வந்து 2 பக்கம் வெட்டணுமா? அதுதான், அதை 2ஐயும் பண்ணிடு. அதை மட்டும் பெண்டிங் போட்டுறாது. நீ கேட்டதோடு உனக்கு நாளையிலேருந்து உனக்கு ஹெச்சு பண்ணிடுவேன். ஆனால் சித்திரை 30 முடிஞ்சதையும் 2 பக்கம், இப்போ ஒரு பக்கம் தானே போயிட்டு இருக்குது. அதனால் 2 பக்கம் உனக்கு பண்ணி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நீ அதை பற்றியே கவலைப்பட வேண்டாம். என்னைக்கு பாக்கெட்டில் பணம் குறையாது. அதே மாதிரி நம்ம போனால் ஆளுக கூட்டிகிட்டு வந்துடலாம், வருமானம் வந்துடும், நீ உட்காந்து வேலை செய்யலாம். அந்த அமைச்சா போதுமில்ல. நான் அதுதான் வராதுன்ட்டேனே. நாளையிலேருந்து நான் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துருப்பேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, கூட வரும்போது. கருப்பசாமி மறுபடி வாரணாசி பழையம் பிரிவு போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நமக்கு நல்லபடியாக கடனை கட்டணும், நிரந்தரமான ஒரு தொழில் அமையணும். அதனால் கேட்ட இடத்துல பணம் கொண்டு வந்து கொடுத்தானா? கொடுத்தான். அப்போ அதை முதல் சொல்லணும்ல. கொடுத்த எல்லாம் ஹோல்சேல் பண்ணியா? எவ்வளோ குறைச்சானா? குறைக்கலையா? குறைக்கல. இது எவ்வளோ வாங்கினேன் இவங்கிட்ட? மொத்தம் அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? புண்ணை 10 கொடுக்கணும். இல்லை கணக்கு முடிச்சுட்டியா? புண்ணை எவ்வளோ கொடுக்கணும்? ஏன் கொடுக்கல? கேட்காம இப்படி பண்ண நடமானவன்றது. நான் முதவே சொன்னேன், நீ கேட்டதெல்லாமே கொடுத்தேன். வாரிசு கேட்டும் வாரிசும் கொடுத்தாச்சு, வீடும் கட்டியாச்சு,
கடனை கட்டி முடிச்சிருக்கணுமா இல்லையா? இப்போ மறுபடியும் நீ கடனை கட்டாம நிப்பாட்டி வச்சிருக்கிய. சரி, போய் காலைல வந்துட்டு வா. இப்போ மிச்சம் எவ்வளோ வச்சிருக்க? சரி, போய் காலைல வந்துட்டு வா. அப்படியாப்பா, சரி, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால கருப்பசாமி, இன்னும் ஒரு 3 மாதம் டைம் கொடுக்குறேன். 3 மாதத்தில் அவனுக்கு தகுந்த பணம் வரும். இந்த 20 வச்சிரு. இன்னும் ஒரு 80 அமைச்சு கொடுத்துறேன். அவனுக்கு கணக்கு முடிச்சிரு. இல்லைன்னா வட்டி முதலும் கேட்பேன். சரியா? இன்றைக்கே பேச்சு வித்தியாசமாகத்தான் வரும். வந்துச்சா வரலையா? கண்டிப்பாக வரும். அதனால் நியாயமாக அவனுக்கு கொடுக்கறத முறை. அவன் நம்பி கொடுத்தானா இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 30 நாள் பொறுத்துக்க. 30 நாளுக்குள்ள ஒரு வழி காட்டுறேன். 30 நாளுக்குள்ள கிடைச்சது அப்படின்னு கிடைச்சதையும் கொண்டு கொடுத்துடணும். நீ இதைத்தான் ஓர்சல் பண்ணியிருக்கணும். சரி, பரவாயில்ல, இதை எடுத்திருக்க. இதில் உனக்கு சொந்த தொழில், உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எந்த குழப்பம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் தான். அதான் நீ வாரிசு கேட்டதுக்கு 1 கேட்டதுக்கு 2 கொடுத்தேன். இடமும் அமைச்சு கொடுத்து வீட்டையும் கட்டி கொடுத்து எல்லாத்துக்கு முன்னாடி ஜெயிக்க வச்சான். கடனை கட்டணும். அதே மாதிரி கருப்பசாமி கடனை கட்டி அதே இடத்துல உனக்கு சொந்த மிஷின் 4 மிஷின் போட்டு தைக்கிற மாதிரி உருவாக்கி கொடுக்கறது கருப்பசாமியோட பொறுப்பு. இதெல்லாம் என்னோட திருவிழா வர்றதுக்குள்ள மிஷினை போட்டு நீ வீட்லேயே தைக்கலாம். அந்த மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துரு. சரியா? ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள. அதனால் 2 பேரும் ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். கூடயே வரணும். கருப்பசாமி மறுபடியும் குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. மகனுக்கு திருமணம் பண்ணணும். மகனுக்கு திருமணம் அமையணுமா? அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் திருமணத்துக்குள்ள நான் வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு 108 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை பாட்டில்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வருவியா? அதே போல் கருப்பசாமி 90 நாள் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? ஒரு நாளைக்கு ஒரு கணிக்கு ஒரு நாள் கணக்கு. 90 நாள் உனக்கு நான் கருப்பசாமி உங்கள் கண்ணுக்கு காட்டி உனக்கு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி அமைச்சா போதுமா? நான் கூடவே வரேன்பா. இப்போ உன் மகன் எங்கே இருக்கான்? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. உன்னை பாங்கா வச்சுக்க. நான் கருப்பன் கூடவே வரம்போ. வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் போய் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன். அங்கேருந்து எந்த தகவலுமே வரமாட்டேங்குது. வரல. அதனால் அது சரி வராது. எங்கள் துறையூர் பணியா? கரூர். அதனால் நான் கருப்பசாமி அது சரி வராதுமானே. அதனால் அதுக்கு அடுத்து உனக்கு நல்ல பிள்ளையா உனக்கு நானாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி தொழிலும் கட்டட தொழில் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நான் சித்திரை முடிய வரைக்கும் விட்டுரு. வைகாசி பிறக்கட்டும், நல்ல பொண்ணை நான் உனக்கு தொலைவி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? நாளையிலேருந்து உனக்கு தொழில் போகிற இடத்துல இல்லைங்க உனக்கு அமைச்சா போதுமா? கிட்டவா. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வேலை நாளைக்கு போய் எதிர்பார்த்தினாலும் வேலை நாளைக்கு கிடைச்சிடும். சரியா? ஆக மொத்தம் வேலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொண்ணுக்கு இந்த மாதம் முடியட்டும். அடுத்த மாதம் உனக்கு தொலைவி உனக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? இதை கொண்டு 4 மட்டும் அறுத்து போட்டு உன்னோட இருப்படத்தில் போட்டு உனக்கு வாக்குவாதமும் சண்டையும் வர்றதுக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கூடவே வரணும்.